ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கோயம்புத்தூர் கோட்டத்திலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கோயம்புத்தூர் கோட்டத்தில் காலியாக உள்ள 16 ஆதி திராவிடர் மற்றும் ஒரு பழங்குடியினருக்கான அலுவலக உதவியாளர் குறைவு பணியிடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட, அதாவது இந்த வேலைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வந்து 26/10/2025க்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 16 வேக்கன்சி வந்து இருக்குது அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு. இதுக்கான ஒதுக்கீட்டு விவரம் பார்த்தோம்னா, ஆதி திராவிடர் வந்து முன்னுரிமை பெற்றவர் அல்லது முன்னுரிமை பெறாதவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வயது அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2025 படி வந்துட்டு 30லேருந்து அதாவது +5 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் மொழியில் பயின்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே கொடுத்துருக்குறாங்க. தமிழில் தான் படிச்சிருக்கணும், 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரை எடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நிலை 1. அடுத்து வந்துட்டு அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா பழங்குடியினர், அதாவது முன்னுரிமை பெற்றவராக இருக்கலாம், முன்னுரிமை பெறாதவராகவும் இருக்கலாம், ஆனால் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2025 வந்து 30+5, அதாவது 35 வயசு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 30 வயசுலேருந்து +1 ஒரு 5 வயசு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுமே தமிழ் வகுப்பில் தான், அதாவது தமிழ் வழி கல்வி தான் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து 8ஆம் வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஊதிய விகிதம் பார்த்தோம்னா 15,700லேருந்து 50,000 வரை இருக்கும். இதுவுமே நிலை 1 அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அலுவலக உதவியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா நிலை 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான பேசிக் சேலரி வந்துட்டு. அடுத்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2025 35 வயதுக்கு மிகாமல் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, சாதி, இருப்பிட முகவரி, முன்னுரிமை சான்று மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை வந்து குறிப்பிட்டும் இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து, அதாவது இந்த நாளானது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுடன் இணைத்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான தனியான விண்ணப்ப படிவங்களோ எதுவுமே கிடையாது. விண்ணப்பங்களோ அல்லது அந்த படிவங்களோ வந்து அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதுமே இந்த செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்டில் பார்த்தோம்னா, விண்ணப்பங்கள் வந்து கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ 26/11/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 4வது பாயிண்ட் பார்க்குறோம். விண்ணப்பதாரர்களுக்கு வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு, அப்புறம் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம், இது எல்லாமே நமக்கு தனியாக கடிதம் மூலம் வந்து தகவல் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 5வது பாயிண்ட்னு பார்த்தோம்னா பணியிடங்களுக்கு வந்து தகுதியான நபர்கள் வந்து நேர்முக தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்படும், இதுவும் நமக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். நமக்கு சான்றிதழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம வந்து எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க மட்டும்னா தான் நமக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து அனுமதிப்பாங்க அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. இந்த பணி அப்படிங்கிறத பார்த்தோம்னா முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பணி நியமனத்தினை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் கோட்ட பொறியாளருக்கு உண்டு அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க.
அடுத்து காலி பணியிடங்கள் உரிய அரசு விதிமுறைகளின்படி ஒளிவு மறைவின்றி நிரப்பப்படும் என்பதால் இடைத்தரகர்களிடம், அதாவது நம்ம வந்து இது வந்து கரெக்டான ப்ராசஸில் தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் வந்து இடையில இடைத்தரகர் மாதிரி, அதாவது இந்த வேலைக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க நாங்கள் வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சப்போஸ் அப்படி யாரும் கேட்டாங்கனாலுமே நம்பி ஏமாந்துடாதீங்க. இதுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்க முடியாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து காலி பணியிடங்களை பொறுத்த மட்டில் பணியிடங்களை கூட்டவோ குறைக்கவோ கோட்ட பொறியாளருக்கு முழு அதிகாரம் உண்டு. இந்த வேக்கன்சியை பொறுத்தளவு கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலை, அதாவது இது வந்து திருச்சி சாலை கோயம்புத்தூர் கொடுத்துட்டு 641018, அதாவது பின்கோடு எப்போவுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இப்போ வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த பணிக்கான அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.